விசாரணை நடத்திட வேண்டும் என்று சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இதனுடைய முழு உண்மை வெளிவரும். அதனால் இதுவும் நிச்சயமாக நீதி கிடைக்காது. அதனால் உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அக்கறை அது குறித்து உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்துவதிலே அந்த அக்கறையை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. உண்மையான நிலவரம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளிவரும். இது முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை உடனடியாக இதற்கு நியமிக்கப்பட வேண்டும். இந்த உண்மைகள் எல்லாம் இன்னும் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ என்கொயரி விசாரணை வைக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. சிபிசிஐடி விசாரணை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சிபிசிஐடிங்கிறது அது அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது துறை. அது அதனால் நியாயம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆக இது சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இது நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தரகர்கள் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தரகர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆக உள்ளபடியே இது நியாயம் கிடைக்கணும்னா சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதோடு இங்கு அந்த வழக்கு நடத்தப்பட்ட விதங்கள் குறித்தும் உச்சநீதிமன்றம் பலமாக தலையில் குட்டு வைத்ததால் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது போலவும் நீதி மறுக்கப்பட்டது போலவும் இது மத்திய அரசின் அரசியல் என வானத்திற்கும் பூமிக்குமாக திமுக குதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மாற்றி மாற்றி பேசுவதில் வல்லவர்களான திமுகவினர் முன்னர் எதிர்க்கட்சியாக இருந்த காலங்களில் எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி வந்ததும் நினைவில் கொள்ளத்தக்கது. திரு ஸ்டாலின் அவர்களே பல்வேறு சம்பவங்களின் போது உண்மை வெளிவர வேண்டுமானால், நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமானால் சிபிஐ வந்தால்தான் ஆயிற்று என்று முழங்கிய காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. என்னதான் அரசியல் பேச்சு ஆனாலும் ஒரு சிறிய உண்மையாவது வேண்டாமா? தங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா என்பதுதான் பொதுமக்கள் எண்ணமாக இருக்கிறது.